Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இன்னைக்கு வந்து பொங்கல். So time பாத்தீங்க அப்படினா வந்து yes 5:20 ஆகுதுங்க. So இப்பதான் நான் எந்திரிச்சு fresh up ஆயிட்டு வந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற பொங்கல் vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு vlog போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எங்கள் வீட்டில் பெரம்பலூரில் தாங்க இருக்கேன். ஸோ இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் பொங்கல் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நான் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்க போகிறேன். ஸோ இந்த vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ குளிச்சுட்டு தாங்க வரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே வந்து எனக்கு டேண்ட்ரஃபும் ரொம்பவே அதிகமாயிருங்க. எதுனாலன்னே எனக்கு தெரியாது, பட் ரொம்ப என்னோடய ஷர்ட்டில் நான் என்னோடய சீப்லலாம் வந்து பயங்கர டேண்ட்ரஃபாகவே இருக்கும். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஷாம்பூ ட்ரை பண்ணிட்டேங்க. எல்லா ஷாம்பூவுமே வந்து டேண்ட்ரஃபை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம ஹேரை வந்து பயங்கரமாக ட்ரை ஆக்கி ஒரு மாதிரி ஃப்ரிஸி ஆக்கி டல் ஆக்கிடுது. ஸோ அதனாலே வந்து எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எனக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெமனும் அண்ட் ஜிஞ்சரும் தான். இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்க பிஹெச் பேலன்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ பிஹெச் பேலன்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆனாலே வந்து நம்மளோட டேண்ட்ரஃப் 100% ரிமூவ் ஆகுங்க. ஸோ நான் வந்து இது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து நம்ம ஹேரை ட்ரையே ஆக்காதுங்க. நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃப்ரிஸ்ஃப்ரீயாக வச்சுக்கும். ஸோ இந்த ஷாம்புவை நீங்கள் லைட்டாக எடுத்து வாட்டரோட லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷ்னருமே அப்படி தாங்க. ஸோ இந்த கண்டிஷ்னரை வந்து நீங்கள் லைட்டாக எடுத்து உங்கள் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ என்னோடய ஹேரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஃப்ரிஸ்ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் என்னோடய ஸ்கேல்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்குங்க, எங்கேயுமே டேண்ட்ரஃப் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹேரை சீவினாலும் ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நமக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து ஷர்ட்டில் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதனால தான் இந்த மாமா எர்த் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை 100% டேண்ட்ரஃப் ரிமூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாமா எர்த் நம்மளோட இந்தியன் பிராண்ட். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்க க்ராசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல வந்து மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எந்த ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் பர்பிள்னு எல்லா ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2025 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட ஆனியன் ஷாம்பூவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6:20 ஆகுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனால எனக்கே பயங்கர நர்வஸாக இருக்குங்க. ஸோ நல்லா வச்சுருவோன்னு நினைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கல் வைக்க போகிற பானையெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு அந்த மஞ்சள்லாம் தடவி பொட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிச்சனில் எடுத்துகிட்டு போய் அந்த மஞ்சளும் கட்டியாச்சு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அத்தைக்கிட்ட நேற்றே கேட்டு வந்துட்டேங்க எப்படி வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு யூடியூப் பார்த்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஸ்டைலில் சக்கரை பொங்கல் வச்சாதான் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் யூடியூப் பார்த்து நம்மளால ஒழுங்காக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே ரொம்ப டவுட் தான். ஸோ அதனால நேற்றே வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் அத்தைகிட்ட கேட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கலுக்கு தாங்க நான் பால்லாம் பானையில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சைமல்டேனியஸாக நான் பருப்பும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேங்க. பால் வந்து பொங்குமான்னு பார்க்குறேன், பொங்கவே மாட்டேங்குது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி ஒரு வழியாக பொங்கிடுச்சுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசியையும் அதில் போட்டேன். சமைச்சிட்டு இருக்கிறது எதுவும் வந்து வெறும் சக்கரை பொங்கல் தாங்க. ஆனால் எங்கள் அம்மாக்கும் அத்தைக்கும் ஒரு 20 கால் பண்ணியிருப்பேன். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து வெள்ளைப்பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ண உடனே அந்த கலர் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். நானும் மிக்ஸ் பண்ணுறேன், கலரே வரல. எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. போச்சுடா அப்படின்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குடா நம்ம பால் ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டேங்க. அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஓரளவுக்கு கலர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுதுங்க. இன்னும் ஓவர் ஆகலை, பட் அந்த முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பால் பொங்கல் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அது கஷ்டம் தாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம பால் பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ பால் பொங்கலுக்கும் வந்து நான் பால் தண்ணிலாம் நல்லா மெஷர் பண்ணி பானையில் ஊற்றிட்டேன். அது வந்து வித்தின் ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா பால் பொங்கி வந்துருச்சுங்க. சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பால் பொங்கலுக்கு நான் ரைஸு உப்பு எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டேன். எனக்கு சக்கரை பொங்கலில் தான் முந்திரி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து நான் கீழே முந்திரியை ஃப்ரை பண்ணி போட்டேன். ஸோ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. பால் பொங்கல் வந்து சக்கரை பொங்கலை விட அதிக குவான்டிட்டிங்க. ஸோ ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாமிக்கிட்ட வந்து வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு, அதாவது பால் பொங்கல். ஸோ மீன்வைல் வந்து அது அப்படியே ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ கட் பண்ணி சாமிக்கு போட்டுடலாம். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணோம், பட் நமக்கு இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து பூவெல்லாம் கட் பண்ணி சாமிக்கு போட போகிறேன். யூஸ்வலி எவ்ரி ஃப்ரைடே நான் தாங்க சாமிக்கு பூ கட் பண்ணி போடுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வேலை. ஸோ டக்குன்னு நான் என் வேலையை முடிச்சிட்டேன். பூ போட்டதுக்கப்புறம் நம்ம பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இலையெல்லாம் போட்டு சாமிக்கு படைக்க வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த க்ரீன் வித் பிங்க் சாரீ தாங்க வேர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய அத்தை வந்து எனக்கு கிரகப்பிரவேசம்க்கு எடுத்து கொடுத்தது. ஸோ நான் இன்றைக்கி பொங்கலுக்கு தாங்க இந்த சாரீ கட்டுறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் க்ரீன் வித் பிங்க், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு ஒரு பொங்கல் ஃபீலே வந்த மாதிரி இருக்குது. ஸோ காலையில் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா வந்து கோலம் போட்டாங்க. பட் அதில் ஹாப்பி பொங்கல்னு எழுத மறந்துட்டாங்க. சரி நம்மளே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் முடித்தோன்னே ஹாப்பி பொங்கல்னு தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ எங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வந்து பெரிய பானையில் வந்து பொங்கல் வச்சாங்க. ஏன்னா எங்கள் அத்தை வந்து எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே கொடுப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் பொங்கல் செய்வாங்க. ஸோ நான் போனப்போ சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்க. வெண்பொங்கல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சாம்பார் எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தாங்க கடைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட பொங்கல் வந்து நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ மத்தியானத்துக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தாங்க, எப்போதும் என்ன பண்ணுவோமோ அதுதான் நடக்கும். ஆக்சுவலி வந்து பெரம்பலூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கலை விட மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வந்து பொங்கல் அளவுக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் கடையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு மத்தியானத்துலேருந்தாங்க லீவு. ஸோ நாளைக்கு மத்தியானம், அதுக்கப்புறம் கறி நாளுக்கு லீவ் விட்டுருவோம். பட் எங்கள் பட்டுக்கோட்டையில் வந்து பொங்கல் தான் பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் லீவ். கல்யாணம் ஆன புதுசில் வந்து எனக்கு இது பயங்கர ஒரு மாதிரி சேஞ்சாக இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போல்லாம் பழகிடுச்சுங்க.
ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.